Shalom. Welcome to a study on Daniel, visions and dreams of the end time. ஷாலோம். நம்முடைய தானியேலுடைய இந்த படிப்பு தரிசனம் கடைசி காலம் சொப்பனத்தை குறித்து நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். இதுக்கு உங்க வருகை என்று வரவேற்கிறோம். This is part 9 of our study and the final part. இது நம்முடைய ஆராய்ச்சியின் 9ஆம் பாகமாக இருக்கிறது. இதுவும் நம்முடைய கடைசி பாகமாக இருக்க போகிறது. I want to thank all those for your comments and your feedback. It's been very encouraging. Thank you so much. I appreciate it. சில ஆட்கள் இப்படியாக கமெண்ட் கொடுத்திருக்கிறீர்கள், சில வார்த்தைகளை பேசியிருக்கிறீர்கள். நிச்சயமாக உங்களுக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். I also want to thank Pastor Gideon for translating into Tamil throughout this whole series. பாஸ்டர் கீடியனுக்கும் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த முழு வேத ஆராய்ச்சிக்கு அவர் நின்று தன்னுடைய மொழிபெயர்ப்பை செய்திருக்கிறார். I also want to thank Sister Santalina for reading in Tamil the last few sessions. அதே சமயத்தில் சகோதரி சாந்தலினாக்காக நன்றி செலுத்துகிறோம். சில வாரங்களாக இப்படியாக நமக்கு வேதத்தை வாசித்து கொண்டு வருகிறார். I also want to thank Pastor Matthias for the recording and the hours he has spent in editing all these videos. அதே சமயத்தில் நிச்சயமாக பாஸ்டர் மத்தாயிஸ்க்கு நான் நன்றி செலுத்துகிறேன். ஏனென்று சொன்னால் இந்த பதிவு இறக்கத்திலும் சரி எடிட்டிங்லையும் சரி அதிக நேரங்களை எடுத்து அவர் பிரயாசப்பட்டு செய்திருக்கிறார். God bless them and God bless you. கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பாராக. நிச்சயமாக உங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. Now in our previous session we saw some possible wars that could take place in the Middle East. கடந்த பகுதியில் நீங்கள் பார்க்கும் பொழுது மத்திய கிழக்கில் நடக்கவிருக்க சில போர்களை குறித்து நாம் பார்த்து வந்தோம். We saw the Psalm 83 war and Isaiah 17 war. அங்கே சங்கீதம் 83 காணப்படுகிற அந்த யுத்தமும் அதே சமயத்திலே ஏசாயா 17ஆம் அதிகாரத்தில் நடக்கிற யுத்தத்தையும் குறித்து நாம் பார்த்து கொண்டிருந்தோம். It is possible that both are different pieces of the same war. இந்த ரெண்டு காரியங்களை பார்க்கும் பொழுது அதாவது ஒரே யுத்தத்தை குறித்து வெவ்வேறாக பேசப்பட்டதை நீங்கள் பார்த்திருக்கலாம். That war will set up because many will be badly beaten, so that will create an atmosphere or an opportunity for the Antichrist to come. இந்த யுத்தத்தில் பார்க்கும்போது இப்படியாக மற்ற ஆட்கள் மற்ற காரியங்களை மற்ற தேசங்களை பார்க்கும்போது மிகவும் மோசமாக அடி வாங்கப்படுவார்கள். ஆகினாலே இந்த அந்தி கிறிஸ்து எழும்புவதற்கு இது ஒரு சாத்தியமான காரியமாக இருக்கும். And he will confirm a covenant with many, bringing peace, and there will be no more wars. அவன் அநேகரோடு இப்படியாக சமாதான ஒப்பந்தத்தை உண்டாக்கி யுத்தம் ஓய பண்ணுவான் என்று சொல்லி பார்க்கிறோம். And so later he will see that Israel has left her guards down. பின்பு பார்க்கும்போது இஸ்ரேல் தன்னுடைய ராணுவத்தை இப்படியாக இறக்கி வைத்துவிடும். They are not worried of any war because there's peace. இனி எந்த யுத்தமும் வராது என்று சொல்லி கவலைப்பட மாட்டார்கள். ஆகினாலே சமாதானம் இருக்கிறபடினாலே அப்படி அவர்கள் நினைத்துக் கொள்வார்கள். That's when he will attack them. அப்பொழுதுதான் அவன் எழும்பி இஸ்ரவேலை தாக்குவான். This is the Gog-Magog war of Ezekiel 38 and 39. எசேக்கியேல் 38ஆம் அதிகாரம் 39ஆம் அதிகாரத்தில் பார்க்கிற கோகு மாகோகு என்கிற யுத்தம் இதுதான். Now, as I've been observing the Middle East, it is difficult for one character to come where others will come and accept him as a leader. மத்திய கிழக்கை நீங்கள் பார்த்து வருவீர்கள் சொன்னால் ஒரு நபர் மாத்திரம் எழும்பி பின்பு மற்ற நபர்கள் எல்லாம் அவரை பின்பற்றுவது என்ற காரியம் ஒரு கடினமான ஒரு காரியம்தான். Because there have been certain strong leaders who will not bow down to another leader. ஏனென்று சொன்னால் நீங்கள் கவனித்து வருவீர்கள் என்று சொன்னால் சில தலைவர்கள் வேறொரு தலைவர்களுக்கு தலை வணங்க மாட்டார்கள். And what I've been seeing is systematically the strong leaders have been removed. நான் பார்த்து கொண்டு வருகிற காரியங்கள் என்னவென்று சொன்னால் கவனித்து வருகிற காரியம் என்னவென்று சொன்னால் இப்படியாக சில அதிகாரிகள் வரிசை வண்ணமாக அவர்கள் அகற்றப்பட்டிருக்கிறார்கள். Saddam Hussein was a strong key leader. சதாம் ஹுசேனை பார்க்கும்போது அவர் முக்கியமான ஒரு வல்லமையான தலைவராக இருந்தார். There was so much spoken that he was having weapons of mass destruction. அவர் இப்படியாக மிகவும் அழிவு கொண்டு வருகிற கருவிகள் தன் கையில் இருந்தது என்று சொல்லி அநேக பேர் சொல்லியிருக்கிறார்கள். This was repeated again and again. இது மீண்டும் மீண்டும் அறிவிக்கப்பட்டிருந்தது. This was to get people's approval, if you like, so that the attack against him can be justified. அதாவது என்னவென்று சொன்னால் ஜனங்களை இப்படியாக திரட்டி அவருக்கு எதிராக சாட்சி பூர்வமாக வைத்து சட்ட ரீதியாக அவரை தாக்கலாம் என்று சொல்லி உருவாக்கின ஒரு காரியம். And Saddam Hussein was taken off, he was killed, caught and killed in his own country. பின்பு பார்க்கும்போது சதாம் ஹுசேன் இப்படியாக தன் சொந்த தேசத்திலே பிடிக்கப்பட்டு கொல்லப்பட்டிருக்கிறார். Now when Saddam Hussein died, suddenly we have ISIS. சதாம் ஹுசேன் இறந்த பிறகு திடீரென்று சொல்லி ஐசிஸ் என்ற இயக்கம் எழும்பினது. You have ISIS that's so well organized with international connection. How did they emerge suddenly?
இந்த ஐசிஎஸ்ஐ பார்க்கும்போது இப்படியாக உலக அளவில் இன்டர்நேஷனல் பூர்வமாக இப்படியாக நிறைய அவர்களுக்கு தொடர்பு இருந்தது. திடீரென்று சொல்லி அவர்கள் எப்படி எழும்ப முடியும்? They could not come up as long as Saddam Hussein was there. சடாம் ஹுசேன் அங்கு இருந்த வரைக்கும் இவர்களால் எழும்ப முடியவில்லை. So he was removed. ஆகினாலே அவர் இப்படியாக அகற்றப்பட்டு விட்டார். Then we have Colonel Gaddafi. பின்பு பார்க்கும்போது கர்னல் கடாஃபி எழும்பினார். Now suddenly his own people went against him. திடீரென்று பார்க்கும்போது அவருடைய சொந்த ஜனங்கள் அவரை எதிர்த்து வந்தார்கள். Did they go against him? அவர் எதிர்த்து வந்தார்களா? Or is this somebody else who created this problem, making people think that his own people are against him? அல்லது வேற ஆட்கள் இந்த பிரச்சனையை உண்டாக்கி தன்னுடைய ஜனங்கள் அவருக்கு சொந்தமாக எழும்பி இருக்கிறார்கள் அல்லது இது எதிராக இருக்கிறார்கள் என்று சொல்லி ஒரு இப்படியாக வதந்தியை உருவாக்கினார்களா? And this man who had been a strong leader for years and years, suddenly he was removed. அநேக வருடங்களாக வலுநிறைந்த ஒரு தலைவனாக இருந்தவர் திடீரென்று சொல்லி அகற்றப்பட்டு விட்டார். Now I believe this is systematically done. நான் விசுவாசிக்கிறேன் இது இப்படியாக ஒன்றுக்கு பின்பு ஒன்றாக வரிசையாக நடக்கப்பட்டது என்று சொல்லி. So Saddam Hussein, a strong leader, was removed. Then Gaddafi was removed. வல்லமையா இருந்த இப்படியாக சடாம் ஹுசேன் அவர் அகற்றப்பட்டார். பின்பு கடாஃபி எழும்பினார், அவரும் அகற்றப்பட்டு விட்டார். Now they want to get rid of Assad in Syria. இப்பொழுது பார்க்கும்போது சீரியா தேசத்தில் இருக்கிற அசாத்தை எப்படியாவது அகற்ற வேண்டும் என்று சொல்லி முயன்று கொண்டிருக்கிறார். The war that's going on is no accident. It has been all planned. இந்த யுத்தங்களை பார்க்கும்போது எதிர்ச்சியாக நடக்கிற ஒரு காரியம் அல்ல, இதெல்லாம் ஏற்கனவே இப்படியாக திட்டம் தீட்டப்பட்ட ஒரு காரியங்கள். If there's one remaining strong man, that is Assad, President Assad of Syria. இப்பொழுது வலுநிறைந்த ஒரு பலமான ஒரு தலைவர் இருப்பார் என்று சொன்னால் அதுதான் சீரியாவின் தலைவரான அசாட் என்கிற நபர். And so we hear news, oh, he's using chemical weapons against his own people. This is to get sympathy and approval from others to attack him. நாம் கேள்விப்படுகிறோம் அவர் ரசாயனம் ஆயுதங்களை இப்படியாக கொண்டு வந்து தன் சொந்த ஜனங்களை தாக்குகிறார் என்று சொல்லி வதந்திகள் எழும்பிக் கொண்டு வருகிறது. So there is a systematic plot to remove him. ஆகினால இங்க பார்க்கும்போது திட்டம் தீட்டப்பட்ட ஒரு காரியம் இப்படியாக இவரை அகற்ற வேண்டும் என்று சொல்லி செய்து வருகிறார்கள். Now of course I don't know what exactly will take place, but I expect that in time to come he will be removed. This is, I'm not prophesying, I'm just expecting that to take place. என்ன திட்டமாக நடைபெறும் என்று சொல்லி எனக்கு தெரியாது, ஆனாலும் அவர் இப்படியாக அகற்றப்படுவார் என்று சொல்லி நான் நம்புகிறேன். Now in this war that's going on in Syria, Turkey has got one foot in and Iran has got one foot in. சீரியாவில் பார்க்கும்போது இங்கு யுத்தம் ஓடிக்கொண்டிருக்கிறது. இங்கே பார்க்கும்போது துருக்கி தன்னுடைய பாதத்தை அங்கே பதித்திருக்கிறது. அதே சமயத்தில் ஈரானும் இப்பொழுது அந்த தேசத்தில் பாதத்தை பதித்திருக்கிறது. Now let's say that Assad is removed. நாம் நினைத்து பார்ப்போம், அசாத் இப்படியாக அகற்றப்பட்டு விட்டார். Then you don't have any one strong man in the Middle East. நீங்கள் அப்பொழுது பார்க்கும் பொழுது மத்திய கிழக்கில் வலுவான அல்லது பலம் நிறைந்த ஒரு நபர் யாரும் காணப்பட மாட்டார்கள். Now what could happen is, this is what I predict, if Assad is removed, Iran will take over Syria. நான் நினைக்கிற காரியம் இப்படியாக அசாத் அகற்றப்படுவார், சீரியாவிலிருந்து அகற்றப்படுவார் என்று சொன்னால் Iran will take over. ஈரான் தான் அதன் பிறகு அது இப்படியே எடுத்துக்கொள்ளும். Turkey I think will be at the back but giving support but very quietly. துருக்கி இப்படியாக பின்னால் என்று மர்மமாக தனக்கு ஆதரவை தெரிவித்துக் கொண்டு வரும். Why would they want to come into Syria? ஏன் அவர்கள் சீரியாக்குள்ளே வர வேண்டும்? They are just Syria next door to Israel. ஏன் என்று சொன்னால் சீரியா எங்கே இருக்கிறது என்று சொன்னால் இஸ்ரவேலுக்கு அருகாமையிலே இருக்கிறது. And I think from Syria the attack will take place, probably Psalm 83 and Isaiah 17, but we know what the outcome would be as we have seen in the previous session. சீரியாவிலிருந்து தான் இப்படியாக யுத்தங்களை இஸ்ரேலுக்கு நேராக தொடுப்பார்கள். அதாவது சங்கீதம் 83 ஏசாயா 14 அதிகாரத்தில் பார்க்கிற இந்த யுத்தங்களும் இப்படியாக நடைபெறும். பின்பு என்ன நடக்கும் என்று சொல்லி இதற்கு முன்பாக பார்த்த செய்தியிலே நாம் பார்த்து விட்டோம். So when we have so many nations badly beaten in the war and there's no strong leader, it will be easy for Turkey to come in and take over Syria. இந்த இப்படியாக அநேக நாடுகள் மிகவும் பயங்கரமாக தாக்கப்பட்டு இந்த யுத்தத்திலே தாக்கப்பட்டிருப்பார்கள். எந்த ஒரு தலைவனும் இல்லாதபடினாலே
தெற்கி இப்படியாக சுலபமாக நுழைந்து தன் தலைமைத்துவத்தை எடுத்துக்கொள்ள முடியும். In fact, I think Syria will be happy to receive him as a leader, hoping that he can build up and revive their nation. சீரியா இப்படியாக ஒரு தலைவனாக இவர் என்னோட தலைவர் என்று ஏற்றுக்கொள்ள சந்தோஷப்படும். என்று சொன்ன ஒரு தலைவன் வந்து தன் தேசத்தை மீண்டும் கட்டி எழுப்புவார்கள் என்ற ஒரு நம்பிக்கையிலே. So you have one strong man now, the Antichrist, who will be accepted because he can, sort of unite everyone else. இங்கே பார்க்கும்போது ஒரு நபர், ஒரு இப்படியாக வலுவான நபர், அதாவது அந்தி கிறிஸ்து எழும்பி வருவான். இவரை சந்தோஷமா ஏற்றுக்கொள்வார்கள். ஏன் என்று சொன்னால் இவன் இப்படியாக எல்லோருக்கும் சமாதானத்தை கொண்டு வருவான் என்று சொல்லி எண்ணி. So out of three key strong men, Saddam Hussein, Gaddafi and Assad, two have been removed, one is still standing. இங்கே மூன்று முக்கியமான நபர்கள் அல்லது வலு நிறைந்த நபர்கள், வல்லமையான நபர்களை பார்க்கும்போது சதாம் ஹுசேன், பின்பு அசாத்தை பார்க்கும்போது இவர்கள் இந்த மூன்று நபர் 2 பேர் அகற்றப்பட்டு விட்டார்கள். இப்பொழுது அசாத் என்ற நபர் மட்டும் நின்று வருகிறார். It is interesting when we have seen in the book of Daniel, the little horn will appear among 10 horns and he will get rid of 3 horns. இங்கே நீங்கள் கவனித்து வருவீர்கள் சொன்னால் இந்த சின்ன கொம்பு ஒன்று எழும்பி 3 கொம்புகளை அது இப்படியாக தள்ளிவிடும் என்று சொல்லி நாம் பார்த்திருக்கிறோம். But we know finally there will be 10 kings, so 3 kings who will not work along with him, he will get rid of them and bring his own leaders who will work along with him. நன்றாக பார்த்திருக்கிறோம். கடைசி காலத்திலே பார்க்கிறோம் 10 ராஜாக்கள் எழும்புவார்கள். 3 ராஜாக்கள் அந்தி கிறிஸ்துவோடு அவர்கள் தொடர்ந்து போக மாட்டார்கள். ஆகினால் இவர்களை தள்ளிவிட்டு அந்தி கிறிஸ்து தனக்கு வேண்டிய 3 ஆட்களை இந்த ஆட்சியில் சேர்த்துக் கொள்வான் என்று சொல்லி பார்க்கிறோம். Now we know some of the nations that will work along with him, but we don't know exactly which 10 nations specifically. எந்தெந்த தேசங்கள் இப்படியாக அந்தி கிறிஸ்துவோடு சேர்ந்து செயல்படும் என்று சொல்லி நாம் பார்த்திருக்கிறோம். ஆனாலும் தெளிவாக இந்த தேசங்கள் தான் வரும் என்று சொல்லி நமக்கு இன்னும் அறியாமல் இருக்கிறோம். The little horn Antichrist will get rid of 3 kings. அந்த சின்ன கொம்பான அந்தி கிறிஸ்து 3 ராஜாக்களை இப்படியாக அவன் தள்ளி விடுவான். I'm just thinking whether Saddam Hussein, Gaddafi and Assad are the 3 horns. நான் யோசித்து பார்க்கிறேன். அதாவது இந்த சதாம் ஹுசேன், கடாஃபி, பின்பும் அசாத் இவர்கள் தான் அந்த 3 கொம்போ. Now we don't know and probably will have to wait to see, but if that is the case, if that is the case, not only Assad will be removed, it also shows, if this is true, how the coming of the Antichrist and the coming of Christ, how near it is. இந்த காரியம்தான் மெய்யாக இருக்கும் என்று சொல்லியிருந்தால், இந்த காரியம்தான் இது என்று சொல்லியிருந்தால், இப்படியாக சதாம் தள்ளிவிடப்பட்டு விட்டார், பின்பு கடாஃபி தள்ளிவிடப்பட்டு விட்டார், பின்பு இப்பொழுது அசாத் இருக்கிறார். இந்த காரியம் அசாதும் நவரப்படுவார் என்று சொன்னால் அந்தி கிறிஸ்துவின் காலகட்டமும் கடைசியின் காலகட்டமும் எவ்வளவு சமீபத்து இருக்கிறது என்று சொல்லி கவனிக்க முடிகிறதா? That's assuming if these 3 strong leaders are the 3 horns, assuming that. அதான் நான் நினைத்து பார்க்கிறேன், இவர்கள் இந்த 3 கொம்பாய் இருந்தால் இது எப்படி இருக்கும், இது எவ்வளவு சமீபமா இருக்கிறோம் என்று சொல்லி. But as I said earlier, keep your eyes open on the Middle East, keep your eyes open on Turkey. நான் சொன்னது முன்பாக சொல்லியிருந்தது போல உங்கள் கண்களை நன்றாக திறந்து இந்த மத்திய கிழக்கின் மீதும் தெற்கி நாடின் மீதும் வைத்து வாருங்கள். Now we'll come to chapter 12 and we'll bring our study to a conclusion. இப்பொழுது 12ஆம் அதிகாரத்துக்கு வந்து நம்முடைய இந்த வேத ஆராய்ச்சியை ஒரு முடிவுக்கு நாம் கொண்டு வருவோமாக. Now in verse 1 of chapter 12 we read, at that time. At what time? 12ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், அந்த காலத்தில். This phrase appears 3 times. At that time Michael shall arise, or Michael shall stand. At that time great tribulation will take place. At that time the resurrection will take place. இந்த காரியத்தை பார்க்கும்போது 3 முறை இப்படியாக நாம் வாசிக்கிறோம். அக்காலத்தில் என்று சொல்லி, அக்காலத்தில் யார் என்று சொன்னால் மிகாவேல் எழும்புவான், அக்காலத்தில் மகா உபத்திரம் நடைபெறும், பின்பு அக்காலத்தில் உயிர்த்தெழுதல் நடைபெறும் என்று சொல்லி. Now this 3 is a sequence. Michael stands or Michael arises, whatever that means. Then you have the great tribulation, and then at the end you have the resurrection. இது ஒன்றுக்கு பின் ஒன்றாக வரிசையாக நடக்கிற ஒரு காரியம். முதல் காரியத்தை பார்க்கிறோம், மிகாவேல் எழும்புவான், பின்பு மகா உபத்திரவம், பின்பு உயிர்த்தெழுதல் என்று சொல்லி. Now when it says at that time, it could be referring to what we read just before chapter 12. அக்காலத்தில் என்று சொல்லும் பொழுது எதை காண்பிக்கிறது என்று சொன்னால் 12வது அதிகாரத்துக்கு முன்பாக நடந்த காரியத்தை அல்லது நாம் வாசித்த காரியத்தை காண்பிக்கலாம். Remember, this is the 4th vision that Daniel receives, and it is chapters 10, 11 and 12. So the 3 chapters are one vision. ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், தானியேலுக்கு வந்த 4வது தரிசனமா இது இருக்கிறது.
10ஆம் அதிகாரம் 11ஆம் அதிகாரம் 12வது அதிகாரத்தை பார்க்கும்போது ஒரே தரிசனத்தை குறித்து தான் பேசுகிறது. So when we read at that time, it is referring to the final king of the north, which is the Antichrist. ஆகையாலே அக்காலம் என்று சொல்லும்போது அல்லது அக்காலத்தில் என்று சொல்லும்போது எதை காண்பிக்கிறது என்று சொன்னால் வடதேசத்திலிருந்து புறப்பட்டு வருகிற கடைசி ராஜாவை குறித்து தான் பேசுகிறது. At that time can also be an introductory phrase like, the days are coming, in the last days. It could be just an introduction to a prophecy. அக்காலத்தில் என்று சொல்லும்போது இந்த வார்த்தை இப்படியாக வருகிற நாட்கள் அல்லது எதிர் வருகிற நாட்கள் என்று சொல்லி ஒரு தீர்க்க தரிசனத்தினுடைய ஒரு ஆரம்ப நிலையாய் காணப்படலாம். But here when you're reading in context chapters 10, 11, 12, at that time is referring to what we have just read, the final king of the north. ஆனாலும் இந்த பகுதியில் நீங்கள் வாசிக்கும் போது அக்காலம் என்று சொல்லும்போது சூழமைப்பிலே பார்க்கும் பொழுது இந்த கடைசி காலத்தில் நடக்கக்கூடிய காரியங்களை குறித்து அது பேசுகிறது. Let's read verse 1. 1வது வசனத்தை நாம் வாசிப்போமாக. At that time shall arise Michael, the great prince who has charge of your people, and there shall be a time of trouble, such as never has been since there was a nation till that time. But at that time your people shall be delivered, everyone whose name shall be found written in the book. உன் ஜனத்தின் புத்திரருக்காக நிற்கிற பெரிய அதிபதியாகிய மிகாவேல் அக்காலத்தில் எழும்புவான். யாதொரு ஜாதியாரும் தோன்றினது முதல் அக்காலம் மட்டும் உண்டாயிராத ஆபத்து காலம் வரும். அக்காலத்திலே புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறவர்களாக காணப்படுகிற உன் ஜனங்கள் அனைவரும் விடுவிக்கப்படுவார்கள். We read Michael shall arise, or depending on some translation, Michael shall stand. இங்கே நாம் வாசிக்கிறோம் இப்படியாக மிகாவேல் எழும்புவான் என்று சொல்லி நாம் வாசித்தோம். When Michael stands, something happens. Great tribulation comes to the people of Daniel or the nation of Israel. மிகாவேல் எழும்பும்போது ஒரு பெரிய காரியங்கள் இஸ்ரவேல் தேசத்துக்கு அல்லது கர்த்தருடைய ஜனங்களுக்கு நடக்கிறது. என்னவென்று சொன்னால் மகா உபத்திரவம் நடைபெறுகிறது. So therefore when Michael stands, they go through the great tribulation. So Michael standing probably does not mean Michael standing up to protect. He's standing up to allow that to happen. இங்கே மிகாவேல் எழும்புவான் என்று சொல்லி பார்க்கும் பொழுது இந்த வசனத்தில் நாம் வாசித்து வருகிறோம். மிகாவேல் எழும்பின பிறகு இந்த மகா உபத்திரம் நடைபெறும் என்று சொல்லி, மிகாவேல் எழும்பின பிறகு மகா உபத்திரம் நடைபெறும் என்று சொன்னால் மிகாவேல் காப்பாற்றும்படியாக எழும்பவில்லை, ஆனாலும் இந்த உபத்திரம் நடைபெறும்படியாக அவர் எழும்புவார் என்று சொல்லி பார்க்கிறோம். Because Michael has already been standing ministry on behalf of Israel. As we read a couple of verses, ஏனென்று சொன்னால் தொடர்ந்து சில வசனங்களை வாசிக்கும் போது மிகாவேல் இப்படியாக நின்று இஸ்ரவேலை காப்பாற்றும்படியாக அவர் செயல்களை செயல்பட்டு வருகிறார் என்று பார்க்கிறோம். Chapter 10 verse 13, the prince of the kingdom of Persia withstood me 21 days, but Michael, one of the chief princes, came to help me, for I was left there with the kings of Persia. 10ஆம் அதிகாரம் 13வது வசனம். பெர்ஷியா ராஜ்யத்தின் அதிபதி 21 நாள் மட்டும் என்னோடு எதிர்த்து நின்றான். ஆனாலும் பிரதான அதிபதிகளில் ஒருவனாகிய மிகாவேல் எனக்கு உதவியாக வந்தான். ஆதலால் நான் அங்கே பெர்சியாவின் ராஜாக்களிடத்தில் தரித்திருந்தேன். Then in verse 21, but I will tell you what is inscribed in the book of truth. There is none who contends by my side against this except Michael, your prince. 21வது வசனம். சத்திய எழுத்திலே கண்டிருக்கிறதை நான் உனக்கு தெரிவிப்பேன். உங்கள் அதிபதியாகிய மிகாவேலை தவிர என்னோடே கூட அவர்களுக்கு விரோதமாய் பலங்கொள்கிற வேறு ஒருவரும் இல்லை. So we read Michael has always been standing. நாம் வாசிக்கிறோம் இப்படியாக மிகாவேல் எப்பொழுதும் எழுந்திருக்கிற அல்லது நிற்கிறார் என்று சொல்லி. Standing means standing for the nation. அதாவது எழும்பியிருக்கிறார் என்று சொல்லும்போது அவர்களுக்காக எழும்பி நிற்கிறார். So why do we have to read here he stands, and when he stands they go through the great tribulation? இங்கே இப்படியாக மிகாவேல் எழும்பி நிற்கிறார் என்று சொல்லி வாசிக்கிறோம். ஆனாலும் மிகாவேல் எழும்பி நிற்கும் போது மகா உபத்திரம் நடந்து போகிறது. இது ஏன் நடக்க வேண்டும்? What does stand mean? இந்த எழும்பி நிற்கிறார் என்று சொல்லி இதனுடைய பொருள் என்ன? Does it mean stand up, stand for, stand against, stand still? இதனுடைய அர்த்தம் எழும்பி நிற்கிறது, அவர்களுக்காக எழும்பி நிற்பது, அல்லது ஒரு காரியத்துக்கு எதிர்த்து நிற்கிறது, அல்லது ஒன்றும் செய்யாமல் அப்படியே நிற்பதா? Strong's Hebrew dictionary mentions the word seize and the word to stand still as possible meanings. Strong's Hebrew அகராதியிலே பார்க்கும்போது இதனுடைய அர்த்தம் என்ன சொல்கிறது என்று சொன்னால் ஒன்றும் செய்யாமல் நிற்பது அல்லது நிப்பாட்டி வைப்பது. Commentators have to choose one word
to interpret. So, depending on the commentators, they will choose whichever word they think is correct. ஒரு கமெண்டேட்டர்ஸ் பார்க்கும்போது இப்படியாக ஒரு வார்த்தை எடுத்து மாத்தம் அவர்கள் விவரிக்க வேண்டும். ஆகினாலே அவர்கள் தேர்வு செய்து அவர்களுக்கு என்ன வார்த்தை வேண்டுமோ அதன் அடிப்படையில் வைத்து இதுக்கு வியாக்கியானம் செய்வார்கள். That's why the translation that we use can influence the way we look at a passage. ஆகினால் தான் ஒரு வசனத்தை நாம் எப்படி கவனிக்கிறோம் என்று சொல்லி நாம் எந்த ஒரு மொழிபெயர்ப்பை பார்க்கிறோமோ அல்லது வெளிவாக்கத்தை பார்க்கிறோமோ அதன் அடிப்படையில் நம் சிந்தை அமைந்து கொள்ளும். That's why it's good to have a few translations and good to check the original language. ஆகினால் தான் சில மொழிபெயர்ப்புகளை வைத்து அல்லது டிரான்ஸ்லேஷன் வைத்து அதே சமயத்தில் உண்மையான மொழியில் எந்த மொழியில் எழுதப்பட்டிருக்கிறதோ அந்த மொழியிலும் நாம் ஆராய்ந்து பார்ப்பது சிறந்ததாகும். So to stand can also mean to stand still, not doing anything, or to cease. எழும்பி நிற்கிறது என்று சொல்லும் பொழுது என்ன சொல்லலாம் என்று சொன்னால் அமைதலா நிற்பது அல்லது ஒன்றும் செய்யாமல் அது செய்த காரியங்கள் நிப்பாட்டி நிற்பதும் அதனுடைய பொருளாகும். For example, Job 32 verse 16, if you read that verse, the same word is used there to mean to stand still. யோபு 32ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் இதே வார்த்தையை நீங்கள் கவனிப்பீர்கள். அதனுடைய பொருள் என்னவென்று சொன்னால் ஒன்றும் செய்யாமல் அமைதலா நிற்பது. So if I could paraphrase, at that time, Michael, who stood for your people, will stand still or cease to stand for your people, and thus will begin a time of great tribulation. அதாவது இப்படி நான் மீண்டுமாய் இதை நான் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், மிகாவேல் தூதன் அக்காலத்தில் எழும்பி உங்களுடைய ஜனங்களுக்கு இனி போர் செய்யாமல் அமைதலாய் நிற்பான் என்று சொல்லி நாம் பார்க்க முடியும். Okay, now again I know the possible ways of looking at this, but this is one way of looking at it. அதாவது இது வெவ்வேறு வகையிலிருந்து நாம் பார்க்கலாம். இது நாம் பார்க்கிற ஒரு வகையாகும். That's another reason why I think to stand means to stand still. That's another reason, but I will not be talking about at this moment. எழும்பி நிற்கிறார் என்று சொல்லும்போது அதாவது அவர் ஒன்றும் செய்யாமல் அமைதலாய் நின்றிருப்பார் என்று சொல்லி நான் சொல்லுகிறது. இது வேற கோணத்திலிருந்து நம்ம இதை பார்க்கிறோம். Now let's summarize. Michael will restrain from protecting Israel, and so therefore there will be a great tribulation. And we read people will be delivered whose name is written in the book. இது நாம் சுருக்கமாய் பார்ப்போம் என்று சொன்னால் மிகாவேல் தூதன் இப்படியாக இஸ்ரவேலை காப்பாற்றாமல் அவர் இப்படியாக அமைதலாக இருந்து விடுவார் ஒன்றும் செய்யாமல். அதே சமயத்தில் அதன் பிறகு பெரிய மகா உபத்திரம் நடைபெறும். அதற்கு பின்பு ஜனங்கள் விடுவிக்கப்படுவார்கள். யாருடைய பேரெல்லாம் அந்த ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறதோ அவர்கள் எல்லாம் விடுவிக்கப்படுவார்கள். Now it says book, but what book? புஸ்தகம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எந்த ஒரு புஸ்தகம்? Well, we have to go to the books written before Daniel, and if you look, for example, Exodus 32 verses 32 and 33 and Psalm 69 verse 28, we will find it's the book of life. இந்த புஸ்தகம் என்ன புஸ்தகம் என்று சொல்லி நாம் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் தானியேல் புஸ்தகத்துக்கு முன்பாக எழுதப்பட்ட புஸ்தகமாக இருக்க வேண்டும். ஆகினாலே யாத்ராகமம் 32ஆம் அதிகாரம் 32 வசனம் தொடங்கி 33வது வசனமும் அதே சமயத்தில் சங்கீதம் 69ஆம் அதிகாரம் 28வது வசனத்தில் நாம் வாசிக்க முடியும். இது ஜீவ புஸ்தகத்தை குறிக்கிறது. Let's read Psalm 69 verse 28. சங்கீதம் 69ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை நாம் வாசிப்போமாக. May they be blotted out of the book of life and not be listed with the righteous. ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவர்கள் பேர் கிறுக்கப்பட்டு போவதாக, நீதிமான்கள் பேரோடே அவர்கள் பேர் எழுதப்படாதிருப்பதாக. When we come to the book of Revelation chapter 3 verse 5, chapter 20 verse 15, we also read about the book of life. வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 5வது வசனம் பின்பு 20வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கும் பொழுது இந்த ஜீவ புஸ்தகத்தை குறித்து நாம் வாசிக்கிறோம். Those whose names are written in the book of life will be delivered. Talking about the Israelites, what does it mean to be delivered? ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டிருக்கிற ஜனங்கள், அதாவது இஸ்ரவேல் ஜனங்களை பார்க்கும்போது விடுதலையாக்கப்படுவார்கள். இந்த விடுதலையாக்கப்படுவார்கள் என்று சொல்லும்போது இடத்திலிருந்து விடுதலையாக்கப்படுவார்கள். What does it mean? How will they be delivered? எப்படி அவர்கள் விடுதலையாக்கப்படுவார்கள்? இதனுடைய அர்த்தம் என்ன? Does it mean they won't go through it, but then there's a great tribulation? அதாவது மகா உபத்திரம் நடைபெறுகிறது, இது இல்லை அவர் கடந்து போக மாட்டார்களோ? So it's difficult to be exact to find out what it really means. திட்டமாக இதனுடைய அர்த்தம் என்னவென்று சொல்லி கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்க கடினம் தான். The word delivered in the Hebrew is malad. It can mean escape, it can mean release, it can mean bring forth. விடுதலையாக்கப்படுவார்கள் அல்லது விடுதலை என்று சொல்லும்போது எபிரேயர் மொழியில் பார்க்கும்போது மலாப் என்று சொல்லப்படுவார்கள். தப்பித்து ஓடுவது அல்லது விடுதலையாக்கப்படுவது அல்லது இதுக்கு முன்பாக நடத்தப்படுவார்கள். So what is it referring to? Could the next verse be the meaning? Now some believe that during the tribulation
many will be killed. Being delivered through martyrdom is one way of being delivered. அதாவது இதனுடைய அடுத்த வசனத்தை நீங்கள் கவனிக்கும் பொழுது இது என்னுடைய பொருளாகும். அதாவது இதிலிருந்து விடுதலையாக்கப்படுவார்கள் என்று சொல்லும் பொழுது இந்த இரத்த சாட்சியை மரிக்கிறது விடுதலையாக்கப்படுவார்களா? For example, in the book of Revelation, you find the saints will overcome. If you read, for example, chapter 12 and all that, how do they overcome? They overcame not fearing death. So martyrdom is a way of overcoming. Martyrdom is a way of being delivered. அதாவது இந்த வெளிப்படுத்தல் விசேஷம் 12ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால் இந்த பரிசுத்தவான்கள் மேற்கொண்டவர்கள் என்று சொல்லி அல்லது மேற்கொண்டார்கள் என்று சொல்லி நாம் கவனிக்கிறோம். இந்த இரத்த சாட்சியை மரிப்பது, இந்த இரத்த சாட்சி அல்லது மரண பயத்தை மேற்கொண்டு மரிப்பதே அதுதான் அவர்கள் இப்படியாக விடுதலையாக்கப்படுவது அல்லது மேற்கொண்டு வருகிற காரியம் என்று சொல்லி பார்க்கிறோம். So anyway, so it's difficult to be exact about what being delivered means. ஆகினாலே விடுதலையாக்கப்படுவார்கள் என்று சொல்லுகிற இந்த காரியத்தை கவனிக்கும் பொழுது மிகவும் தெளிவாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் கொஞ்சம் கடினம்தான். Now if we take the word delivered as meaning bring forth, then probably is referring to the resurrection, which is what we read in the next couple of verses. விடுதலையாக்கப்படுவார்கள் என்று சொல்லும் பொழுது அதாவது முன்னே கொண்டு வருவார்கள் என்று சொல்லி இப்படிப்பட்ட அர்த்தத்தை நாம் எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னால் அடுத்த வசனத்தை வாசிக்கிறது போல உயிர்த்தெழுதலை குறித்து பேசுகிறதை நாம் கவனிக்கலாம். Now let's read verses 2 and 3. And many of those who sleep in the dust of the earth shall awake, some to everlasting life and some to shame and everlasting contempt. And those who are wise shall shine like the brightness of the sky above, and those who turn many to righteousness like the stars forever and ever. இரண்டாவது வசனமும் மூன்றாவது வசனமும் வாசிப்போமாக. பூமியின் தூளிலே நித்திரை பண்ணுகிறவர்களாகிய அநேகரில் சிலர் நித்திய ஜீவனுக்கும் சிலர் நித்திய நிந்தைக்கும் இகழ்ச்சிக்கும் விழித்து எழுந்திருப்பார்கள். ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியைப் போலவும் அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள். Now if you can see, I've underlined everlasting life and everlasting contempt. நீங்க இந்த ஆங்கிலத்திலே பார்ப்பீங்கன்னு சொன்னா நித்திய ஜீவனும் நித்திய ஆக்கினம் என்று சொல்லி இந்த வார்த்தை கோட் போட்டிருக்கிறது. There are two opposites, both are eternal. இது ரெண்டும் எதிர்முறையாக இருக்கிறது, ஆனாலும் ரெண்டும் நித்தியத்துக்கான ஒரு காரியம். Everlasting life is eternal. It is not temporary. It is everlasting. It is eternal. நித்திய ஜீவன் நித்திய வாழ்க்கை என்று சொல்லும்போது அது நித்தியமான ஒரு வாழ்க்கை, அது தற்காலிகமான வாழ்க்கை அல்ல. In like manner, everlasting contempt or everlasting judgment is not temporary. It is eternal. It is everlasting. அதே சமயத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது இவ்வண்ணமாகவே ஆக்கினை தீர்ப்பு, நித்திய ஆக்கினை தீர்ப்பு என்று சொல்லும் பொழுது அது நித்தியமாய் சதா காலமாய் நடக்க போகிற ஒரு காரியமா இருக்கிறது. So some will be eternally resurrected, eternally they will have life. Some will be resurrected and eternally they will have judgment. ஆகினால் இங்கே பார்க்கும்போது சில ஆட்கள் இப்படியாக உயிர்த்தெழுந்து நித்தியமாய் நித்திய ஜீவனை அடைந்து கொள்வார்கள். சில ஆட்களை பார்க்கும்போது உயிர்த்தெழுந்து நித்தியமாய் நித்திய ஆக்கினையை அடைந்து கொள்வார்கள். Now this refutes what is called universalism. யூனிவர்சலிசம் என்று சொல்லும்போது அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார், மறுப்பார்கள். Now what is universalism? யூனிவர்சலிசம் என்று சொல்லும்போது என்ன? Some believe that ultimately everybody will get saved. சில ஆட்கள் நம்புகிறார்கள் இறுதியிலே எல்லோரும் ரட்சிக்கப்படுவார்கள் என்று சொல்லி. That means even if you die without knowing who Jesus is, without knowing who God is, you can even be an atheist. Even after death, you still have the opportunity to accept God and get saved. அதாவது நீங்கள் இயேசுவை இல்லாமல் இருக்கலாம், அல்லது இயேசுவை அறிந்தவர்களாக இருக்கலாம், அல்லது ஒரு நாத்திகனாக இருக்கலாம். நீங்கள் மரித்த பின்பு நீங்கள் உயிர்த்தெழுந்த பிறகு அவரை ஏற்றுக்கொண்டால் நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி சொல்லுவார்கள். Even after dying, your soul still has the opportunity to accept Jesus. நீங்கள் மரித்த பின்பும் உங்களுடைய ஆத்துமாக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும் இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ள என்று சொல்லி சொல்லுவார்கள். But that's not what we read here. ஆனாலும் வாசிக்கிற காரியம் இது அல்லவே. Once the righteous and the wicked they are resurrected, either you have everlasting life or you have everlasting contempt. நீதிமான்களும் துன்மார்க்கும் இப்படியாக உயிர்த்தெழுந்த பின்பு ரெண்டு காரியம் தான் நடக்க முடியும். அல்லது ஒரு காரியம் என்னவென்று சொன்னால் நித்திய ஜீவனை பெறலாம், அல்லது இன்னொரு காரியம் நித்திய ஆக்கினைக்குள் தான் போக முடியும். Thinking you will have a second chance after death is a dangerous idea. மரணத்துக்கு பின்பு இரண்டாவது வாய்ப்பு உங்களுக்கு கிட்டும் என்று சொல்லுகிற இந்த எண்ணமே ஒரு மிகவும் ஆபத்தான ஒரு எண்ணமாய் விளங்கும். We have to give our lives to the Lord Jesus while we are still alive. நாம் உயிரோடு இருக்கிற காலத்திலே நம் வாழ்க்கையை இயேசு கிறிஸ்துவுக்கு என்று சொல்லி அர்ப்பணம் செய்ய வேண்டும். Now, as I mentioned earlier, the word delivered can also mean bring forth, and therefore if that is the right term, then the resurrection could be
what being delivered is referring to. விடுதலையாக்கப்படுதல் என்று சொல்லுகிற இந்த வார்த்தை பார்க்கும் பொழுது எபிரேயர் மொழியில bring forth எதிர்கொண்டு வர சொல்லி இந்த பொருளாகும் என்று சொன்னால் என்ன நடக்கும் என்று சொன்னால் உயிர்த்தெழுதலை குறித்து நாம் இங்கே பேசுகிறதை பார்க்கிறோம். So those whose names are written in the book of life will be resurrected and they will have everlasting life. ஜீவ புஸ்தகத்திலே பெயர் எழுதப்பட்டிருக்கிற அத்தனை பேரும் இப்படியாக உயிர்த்தெழப்பட்டு அவர்கள் நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்வார்கள். Now question, will the righteous and the wicked be resurrected at the same time? கேள்வி என்னவென்று சொன்னால் நீதிமானும் துன்மார்க்கரும் ஒரே நேரத்தில் எழுப்பப்படுவார்களா? If we only look at Daniel chapter 12, that's the conclusion we will come to, because it says some for everlasting life, some for everlasting contempt. தானியேல் 12ஆம் அதிகாரத்தை மாத்திரம் நாம் வாசிப்போம் என்று சொன்னால் இதில் முடிவுக்கு கொண்டு வந்து விடுவோம். என்னவென்று சொன்னால் சில ஆட்கள் இப்படியாக நித்திய ஆக்கினைக்கென்றும் சில ஆட்கள் நித்திய ஜீவனுக்கு என்றும் சொல்லி உயிர்த்தெழப்படுவார்கள் என்று சொல்லி. But if we want to see the whole picture, we must bring the different pieces of the jigsaw puzzle, put it together, then we'll have a complete picture. நாம் இந்த முழு படத்தை அல்லது பெரிய வண்ணமாக நாம் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் எல்லா துணுக்குகளையும் ஒன்றாக கொண்டு வந்து இணைத்து தான் இதை நாம் பார்க்க முடியும். And so we have to, when we build up a doctrine, to bring other verses, other revelation God has given, bring them together so that we can have a bigger picture or the complete picture. ஒரு உபதேசத்தை நாம் கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவர் கொடுத்த மற்ற காரியங்களை இப்படியாக கொண்டு வந்து இணைத்து அந்த பெரிய வரைபடத்தை நாம் உருவாக்க வேண்டும். Hebrews chapter 1 verse 1 we read, in many translations will say God spoke many times, but the Greek word polymeros means in many fragments, in many pieces. இந்த எபிரியர் 1:1 நீங்கள் வாசிக்கும் பொழுது இப்படியாக ஆண்டவர் அநேக தடவை பேசினார் என்று சொல்லி இப்படியாக மொழியாக்கம் செய்யப்பட்டிருக்கிறோம். ஆனாலும் எபிரியர் மொழியில் நீங்கள் பார்க்கும் பொழுது ஆண்டவர் இப்படியாக கட்டங்கட்டமாய் பேசினார் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கும். Piece by piece, பங்கு பங்காக, little by little we have to put all of that together. பங்கு பங்காக ஆண்டவர் பேசினார். ஆகினால் இதெல்லாம் ஒன்றாக இணைத்து தான் நம்ம ஒரு பெரிய வரைபடமாக இதை பார்க்க முடியும். So will the righteous and the wicked be resurrected at the same time? ஆகினாலே துன்மார்க்கனும் நீதிமானும் ஒரே நேரத்தில் எழப்படுவார்களா? Well, that depends on your view about the 1,000 years that we read about in Revelation 20. வெளிப்படுத்தின விசேஷத்தில் இப்படியாக 1000 வருஷம் அரசாட்சி குறித்து நாம் வாசிக்கிறோம். இதை குறித்து உங்களுடைய கவனம் நோக்கமானது எப்படி இருக்கிறதோ அப்படிதான் நீங்கள் பதில் சொல்ல போகிறீர்கள். The word millennium is used, meaning 1,000 years. மில்லேனியம் என்று சொல்லும் பொழுது 1000 வருஷம் பொருளாகும். Now some theologians are what we call millennium. சில இறையியலாளர்களை பார்க்கும்போது மில்லேனியம் என்று சொல்லி சொல்லுவார்கள். These theologians believe that every prophecy that has to take place before the coming of Christ has already been fulfilled. இந்த இறையியலாளர்கள் என்ன சொல்வார்கள் என்று சொன்னால் இந்த தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் எப்படியாக இயேசு கிறிஸ்து வரும் முன்பாக இதெல்லாம் நடந்தேறிவிட்டது என்று சொல்லி சொல்வார்கள். Like the destruction of the temple has been fulfilled. உதாரணத்துக்கு இந்த தேவாலயத்தின் அழிக்கப்படும் என்று சொல்லும் பொழுது இது நடந்துவிட்ட ஒரு காரியம். So every prophecy that must take place before the second coming of Christ has already been fulfilled. இயேசு கிறிஸ்துவினுடைய இரண்டாம் வருகைக்கு முன்பாக ஏற்பட வேண்டிய தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் நிறைவேறப்பட்டு விட்டது என்று சொல்லி அவர்கள் சொல்லுவார்கள். There's no specific period called great tribulation in the future because the church has always gone through tribulation. மகா உபத்திரம் எதிர்காலத்தில் ஒன்று இல்லாத ஒரு காரியம் என்று சொல்வார். ஏனென்று சொன்னால் சபையானது ஆரம்பத்திலிருந்தே உபத்திரத்துக்குள்ளாகவே போய் கொண்டிருக்கிறது என்று சொல்லி சொல்லுவார்கள். Since everything has been fulfilled, the second coming of Christ can take place any moment. எல்லா காரியம் நிறைவேற்றப்பட்டு விட்டபடியினாலே இயேசு கிறிஸ்துவினுடைய இரண்டாம் வருகை எந்நேரத்திலும் வரலாம் என்று சொல்லி சொல்லுவார்கள். So Jesus will return, as he said in Matthew 24, gloriously. Everybody will see him. மத்திய 24ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து மகிமையோடு வருவார், எல்லோரும் அவரை காண்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிற காரியம். The righteous and the wicked dead will be resurrected at the same time. நீதிமானும் துன்மார்க்கும் ஒரே நேரத்தில் உயிர்த்தெழுவார்கள் என்று சொல்லுவார்கள். Judgment will take place. அப்பொழுது நியாய தீர்ப்பு நடைபெறும். One group, the righteous, will be with Jesus in heaven for all eternity. The rest will be thrown into hell for all eternity. That's it. பரிசுத்தவான்கள் இப்படியாக எழும்பி இயேசு கிறிஸ்துவோடு பரலோகத்தில் நித்தியத்துக்கு கண்டு வாழுவார்கள். துன்மார்க்கரோ இப்படியாக எழும்பி அவர் நித்திய ஆக்கினைக்குள் போடப்படுவார்கள். இதோட இதுதான் முடிவு என்று சொல்லுவார்கள். Some theologians, they believe that the church is the kingdom, and as we preach the gospel, progressively the world will become Christianized. இந்த போஸ்ட் மில்லேனியம் என்று சொல்லும் போது அவர்கள் என்ன நம்புகிறார்கள் என்று சொன்னால் நாம் தான் இப்படியாக சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறோம், சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறபடினாலே கொஞ்சம் இப்படியாக உலகம் மாறி வரும் என்று சொல்லி அவர்கள் சொல்லுவார்கள். That doesn't mean everybody will become a Christian, but the world will become Christianized.
இந்த உலகத்தில் உள்ள எல்லோரும் கிறிஸ்தவர்களாய் மாறுவார்கள் என்று சொல்லி பொருள் அல்ல, ஆனாலும் இந்த உலகம் ஒரு கிறிஸ்துவ உலகமாய் மாறிடும் என்று சொல்லி சொல்லுவார்கள். Then after the period, whether it's actually 1,000 years or a symbolic period, Christ will not come back until this period of this kingdom is finished. 1000 வருஷம் அல்லது அடையாளமாய் சொல்லப்பட்டிருக்கிற இந்த வருஷம் இப்படியாக இது நடந்தேற வரைக்கும் அல்லது முடிவடைகிற வரைக்கும் கிறிஸ்து வரமாட்டார் என்று சொல்லி அவர்கள் சொல்லுவார்கள். Then Jesus returns gloriously, every eye will see him and all will be resurrected, the righteous and the wicked will be resurrected. பின்பு இயேசு தன்னுடைய மகிமையிலே வருவார், எல்லோரும் உயிர்த்தெழுவார்கள், எல்லா கண்களும் அவரை பார்க்கும், நீதிமானும் பரிசுத்தவானும் ஒரே நேரத்தில் உயிர்த்தெழுவார்கள் என்று சொல்லி சொல்லுவார்கள். Some theologians are what we call premillennial. சில இறையியலாளர்களை பார்க்கும்போது அவர்கள் இப்படியாக இந்த 1000 அரசுவாட்சிக்கு முன்பாக நடக்கிற காரியம் என்று சொல்லி அவர்கள் சொல்லுவார்கள். My own study of the scriptures has led me to believe in premillennium. இந்த வேதத்தை சொந்தமாய் ஆராய்ந்து நான் வாசித்தபடினாலே என்னுடைய நம்பிக்கை இந்த பிரீமிலினியம் என்கிற காரியத்தில் தான் இருக்கிறது. Jesus will return a second time. இயேசு கிறிஸ்து இரண்டாம் தடவை மீண்டுமாய் வருவார். When he returns, there will be a resurrection. அவர் வரும்பொழுது ஒரு உயிர்த்தெழுதல் நடைபெறும். Only the righteous are resurrected. நீதிமான்கள் மாற்றும் அப்பொழுது உயிர்த்தெழப்படுவார்கள். And the Lord will rule on this earth for 1,000 years. அதற்கு பின்பு கர்த்தர் இந்த உலகத்தின் மீது 1000 வருஷம் அரசாளுவார். Now, in 1 Corinthians 15 verse 23, Paul will talk about the order in the resurrection. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 23ஆவது வசனத்தில் வாசிக்கும்போது உயிர்த்தெழுதலுடைய அமைப்பு இதுதான் அதோட கட்டம் என்று சொல்லி பவுல் இங்கே தெளிவாக எழுதியிருக்கிறார். He will say Christ is the first fruits. அவர் சொல்லுவார் கிறிஸ்துவே முதல் பலனாய் இருக்கிறார். And then when he comes, those who belong to him. பின்பு அவர் வரும்பொழுது அவருடையவர்கள் உயிர்த்தெழுவார்கள் என்று சொல்லி அவர் சொல்லுவார். So not all will be resurrected when Jesus returns the second time, those who belong to him. ஆகினாலே இயேசு கிறிஸ்து இரண்டாம் தடவை வரும்பொழுது எல்லோரும் உயிர்த்தெழ மாட்டார்கள், ஆனால் யாரெல்லாம் அவரோடு இருக்கிறார்களோ அவர்கள் மாத்திரம் உயிர்த்தெழுவார்கள். In Luke 14:14 the Lord will say at the resurrection of the righteous. லூக்கா 14ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் பார்க்கும்பொழுது கர்த்தர் சொல்லுவார் அந்த நீதிமான்களுடைய உயிர்த்தெழுதலில் என்று சொல்லி பேசுவார். Now if all are going to be resurrected at the same time, both righteous and the wicked, why say at the resurrection of the righteous? எல்லோரும் ஒரே நேரத்தில், அதாவது துன்மார்க்கனும் பரிசுத்தவான ஒரே நேரத்தில் உயிர்த்தெழுவார்கள் என்று சொன்னால் இந்த வசனம் ஏன் பரிசுத்தவான்களுடைய உயிர்த்தெழுதல் என்று சொல்லி குறிப்பாக சொல்ல வேண்டும்? Let's read Revelation 20 verses 4 and 5. Then I saw thrones, and seated on them were those to whom the authority to judge was committed. Also I saw the souls of those who had been beheaded for the testimony of Jesus and for the word of God, and those who had not worshipped the beast or its image and had not received its mark on their foreheads or their hands. They came to life and reigned with Christ for 1,000 years. The rest of the dead did not come to life until the 1,000 years were ended. This is the first resurrection. வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை தொடங்கி 5ஆம் வசனம் வரை வாசிப்போம். அன்றியும் நான் சிங்காசனங்களை கண்டேன், அவைகளின் மேல் உட்கார்ந்தார்கள், நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது. இயேசுவை பற்றிய சாட்சி நிமித்தமும் தேவனுடைய வசனத்தின் நிமித்தமும் சிரசேதம் பண்ணப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களையும் மிருகத்தையாவது அதன் சொரூபத்தையாவது வணங்காமலும் தங்கள் நெற்றிகளிலும் தங்கள் கையிலும் அதன் முத்திரையை தரித்து கொள்ளாமலும் இருந்தவர்களையும் கண்டேன். அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவுடனே 1000 வருஷம் அரசாண்டார்கள். மரணம் அடைந்த மற்றவர்கள் அந்த 1000 வருஷம் முடியும் அளவும் உயிரடையவில்லை. இதுவே முதலாம் உயிர்த்தெழுதல். So when Jesus returns, we have the resurrection of the righteous, which happens before the 1,000 years, and this is called the first resurrection. ஆகினால இயேசு கிறிஸ்து திரும்பி வரும் பொழுது இந்த பரிசுத்தவான்களுடைய உயிர்த்தெழுதல் நடைபெறும். எப்பொழுது நடைபெறும் என்று சொன்னால் இந்த 1000 வருஷம் அரசாட்சிக்கு முன்பாக நடைபெறும். ஆகினால இது பரிசுத்தவான்களுடைய உயிர்த்தெழுதலாய் இருக்கும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். It is important for us to use the term and the keys that the Bible has given. வேதவசனம் கொடுத்திருக்கிற இந்த வாக்கியங்களை நாம் உபயோகப்படுத்துவது மிக மிக முக்கியமான ஒரு காரியமாய் காணப்படுகிறது. If this is the first resurrection, then this is the first resurrection.
இதுதான் முதல் உயிர்த்தெழுதலா இருக்கும் என்று சொல்லி வேதவசனம் சொல்லும் என்று சொன்னால் இதுதான் அந்த முதலாம் உயிர்த்தெழுதல். So before the first resurrection, what do we have? We have the first fruit resurrection of Jesus Christ. ஆகையினாலே இந்த முதலாம் உயிர்த்தெழுது முன்பாலே நமக்கு என்ன இருக்கு என்று சொன்னால் முதல் பலன், உயிர்த்தெழுந்த முதல் பலனா இருக்கிறது. அதுதான் இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. So when Jesus returned, the righteous are resurrected, the first resurrection, and then they will rule for 1,000 years. Now the rest of the people, the wicked, are resurrected only after the 1,000 years. ஆகினால் இயேசு கிறிஸ்து வரும்பொழுது இப்படியாக பரிசுத்தவான்கள் உயிர்த்தெழுவார்கள். பரிசுத்தவான்கள் பின்பு இயேசுவோடு 1000 வருஷம் அரசாளுவார்கள். பின்பு அந்த 1000 வருஷம் கழிந்த பின்புதான் துன்மார்க்கர்கள் உயிரோடு எழும்பி வருவார்கள். Now it doesn't say second resurrection, but I've just put second resurrection just to help us identify the first resurrection before the 1,000 years and the other resurrection after the 1,000 years. இரண்டாம் உயிர்த்தெழுதல் என்று சொல்லி அங்கே எழுதப்படவில்லை. ஆனாலும் இங்கே எழுதியிருக்கிறேன் உங்களுக்கு சுலபமாய் புரிந்து கொள்ள. என்னவென்று சொன்னால் 1000 வருஷம் அரசாட்சிக்கு பின்பு இரண்டாவது தடவை அதாவது இரண்டாம் முறையில் உயிர்த்தெழுகிறவர்கள் இருக்கிறார்கள். ஆகினால் 1000 வருஷத்துக்கு முன்பாக முதல் உயிர்த்தெழு இருக்கிறது என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள வேண்டும். So both the righteous and the wicked, they have their resurrection. ஆகினாலே பரிசுத்தவான்களுக்கும் துன்மார்க்கர்களுக்கும் அவர்களுடைய உயிர்த்தெழுதல் உண்டுதான். The righteous will be resurrected in what is called the first resurrection when Jesus returns. இயேசு கிறிஸ்து மீண்டுமாய் திரும்பி வரும்பொழுது பரிசுத்தவான்கள் இப்படியாக முதல் உயிர்த்தெழுதல் என்று சொல்லப்படுகிற இந்த காரியத்தில் அவர்கள் உயிர்த்தெழுவார்கள். So the rest, the wicked, are resurrected after the 1,000 years. பின்பு இந்த துன்மார்க்கர்கள் எல்லாம் இந்த 1000 வருஷம் அரசாட்சிக்கு பின்பு அவர்கள் உயிர்த்தெழுவார்கள். Now in verse 6 we have a question. இந்த 6ஆம் வசனத்தில் நமக்கு ஒரு கேள்வி உண்டு. And someone said to the man clothed in linen, who was above the waters of the stream, how long shall it be till the end of these wonders? சணல் வஸ்திரம் தரித்தவரும் ஆற்றின் தண்ணீர்கள் மேல் நிற்கிறவருமாகிய புருஷனை ஒருவன் நோக்கி, இந்த ஆச்சரியமானவைகளின் முடிவு வர எவ்வளவு காலம் செல்லும் என்று கேட்டான். The answer is given in verse 7. அதனுடைய பதிலானது 7ஆம் வசனத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. And I heard the man clothed in linen, who was above the waters of the stream, he raised his right hand and his left hand toward heaven and swore by him who lives forever that it would be for a time, times and half a time. And that when the shattering of the power of the holy people comes to an end, all these things would be finished. அப்பொழுது சணல் வஸ்திரம் தரித்தவரும் ஆற்றின் தண்ணீர்களின் மேல் நிற்கிறவருமாகிய புருஷன் தம்முடைய வலது கரத்தையும் தம்முடைய இடது கரத்தையும் வானத்துக்கு நேராக ஏறெடுத்து, ஒரு காலமும் காலங்களும் அரைக்காலமும் செல்லும் என்றும் பரிசுத்த ஜனங்களின் வல்லமையை சிதறடித்தல் முடிவு பெறும்போதே இவைகள் எல்லாம் நிறைவேறி தீரும் என்றும் என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவர் பேரில் ஆணையிட கேட்டேன். Time, times and half a time. காலம், காலங்கள், அரைக்காலம். Now we have seen this before. இதுக்கு முன்பாகவே இதை குறித்து நாம் பார்த்திருக்கிறோம். In chapter 7 verse 25, the little horn, the Antichrist, will oppress the saints for time, times, half a time. 7ஆம் அதிகாரத்தில் 25ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம். இப்படியாக அந்த கொம்பு எழும்பி இப்படியாக காலம், காலங்கள், அரைக்காலம் பரிசுத்தவான்களை துன்பப்படுத்துவான் என்று சொல்லி. In chapter 12 is talking about the Jews. 12ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது இது யூதர்களை குறித்து பேசுகிறது. In chapter 7 it doesn't say your people. 7ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது உம்முடைய ஜனம் என்று சொல்லவில்லை. The saints will be oppressed for time, times and half a time. பரிசுத்தவான்கள் இப்படியாக காலம், காலங்கள், அரை காலங்களுக்கு துன்புறுத்தப்படுவார்கள். The same saints, if you read verse 18, the same saints who will inherit the kingdom, these are the saints who will be persecuted by the Antichrist. 18ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது ராஜ்யம் பெற்றுக்கொண்ட இந்த பரிசுத்தவான்கள் தான் இப்படியாக அந்தி கிறிஸ்துவினாலே அவர்கள் ஒடுக்கப்படுவார்கள். So the Antichrist will go against Christians and the nation of Israel. ஆகையினாலே அந்தி கிறிஸ்து கிறிஸ்தவர்களையும் சரி இஸ்ரவேலையும் சரி அவன் எதிர்த்து வருவான். See, when the Antichrist confirms a covenant, who's going to be speaking out saying, don't trust this guy is the Antichrist? It is Christians who know the scriptures. அந்தி கிறிஸ்து இப்படியாக எழும்பி ஒரு சமாதான ஒப்பந்தத்தை செய்யும் போது யார் இவனுக்கு எதிராக பேச போகிறார்கள், அதாவது இவனை நம்பாதீர்கள், இவன் உண்மையவன் அல்ல என்று சொல்லி யார் சொல்லுவார்கள்? கிறிஸ்தவர்கள் தான் பேசுவார்கள். Now, in Revelation chapter 12, in verse 6 we read about the woman, she'll flee to the wilderness and she'll be taken care of for
1260 days. வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். இங்கே இப்படியாக ஒரு பெண் வனாந்தரத்துக்கு ஓடிவிடுவாள். அவள் 1260 நாட்களாக பராமரிக்கப்படுவாள் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். That is 3.5 years. அது 3 வருஷத்தை குறிக்கிறது. In verse 14, the same thing is repeated, where she will flee to the wilderness and she will be taken care of 4 times and half a time. 14ஆம் வசனத்தில் பார்க்கும்போது இதே காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. அவள் வனாந்தரத்துக்கு ஓடி போவாள், பின்பு அவர் ஒரு காலத்துக்கு, காலங்களுக்கு, அரை காலத்துக்கு பராமரிக்கப்படுவாள் அல்லது காப்பாற்றப்படுவாள் என்று சொல்லி 1260 days or times half a time is 3.5 years. 1260 நாட்கள் அல்லது காலங்கள் அரை காலம் என்று சொல்லி நாம் பார்க்கும்போது இது 3 வருஷத்தை குறிக்கிறது. In Daniel 12 there is going to be a time of tribulation. There was never one like that before. How long? The answer was times half a time, 3.5 years. 12ஆம் வசனத்தில் பார்க்கிற இந்த இப்படியாக வெளிப்படுத்தின விசேஷம் 12வது அதிகாரத்தில் பார்க்கிற இந்த காரியத்தை பார்க்கும்போது இந்த மகா உபத்திரம் உலகத்தில் நடைபெறாத ஒரு மகா உபத்திரம் நடைபெற போகிறது. எவ்வளவு காலத்துக்கு நடைபெற போகிறது? 1260 நாட்கள் அல்லது காலங்கள் அரை காலங்கள். எதை எவ்வளவு காண்பிக்கிறது என்று சொன்னால் 3 வருஷ காலத்தை காண்பிக்கிறது. Daniel 7:25, the Antichrist, how long will he oppress the saints? 3.5 years. தானியேல் 7:25 பார்க்கும்போது அந்தி கிறிஸ்து எவ்வளவு நாள் பரிசுத்தவான்களை உபத்திரப்படுத்துவான் துன்புறுத்துவான்? 3 வருஷ காலமாக என்று பார்க்கிறோம். The great tribulation is for 3.5 years, not 7 years. மகா உபத்திரத்தை பார்க்கும்போது 3 வருஷத்துக்கு தான் நடைபெறும், 7 வருஷங்கள் அல்ல. In Revelation chapter 13 verse 5, the beast was allowed to exercise its authority for 42 months, which is 3.5 years. வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் வாசிக்கிறோம், இந்த மிருகம் 42 மாத காலங்களாக பரிசுத்தவான்களை உபத்திரப்படுத்தும் என்று சொல்லி எவ்வளவு காலம் என்று சொன்னால் 3 வருஷத்தை குறிக்கிறது. So the great tribulation clearly, specifically we are told, and the oppression of the Antichrist we are clearly told 3.5 years. இந்த மகா உபத்திரத்தை குறித்தும் பின்பு இந்த அந்தி கிறிஸ்து மனுஷர்களை அல்லது உபத்திரப்படுத்துகிற காலத்தை நமக்கு சொல்லப்பட்டிருக்கு மிகவும் தெளிவாக 3 வருஷ காலகட்டம் என்று சொல்லி. But it's so common to hear the great tribulation will be for 7 years and people just keep repeating it. ஆனாலும் நாம் பொதுவாக கேள்விப்பட்டிருக்கோம் மகா உபத்திரம் இப்படியாக 7 வருஷம் நடைபெறும் என்று சொல்லி கேள்விப்பட்டதே மற்றவர்கள் திருப்பி பேசிக்கொண்டு வருகிறார்கள். Even the view that says the Antichrist will confirm a covenant for 7 years, they will say the first 3.5 years is peaceful, then in the middle he will break the covenant and then the great tribulation starts. Even with that explanation, the first 3.5 years is not great tribulation. It is the final 3.5 years that's called the great tribulation. சில ஆட்கள் சொல்வார்கள் இப்படியாக அந்தி கிறிஸ்துவான 7 வருஷம் இப்படியாக சமாதான ஒப்பந்தம் பண்ணுவான், பின்பு இடைக்காலத்தில் 3 வருஷ காலத்தில் அந்த ஒப்பந்தத்தை உடைப்பான், பின்பு எஞ்சி இருக்கிற 3 வருஷ காலத்தை அவன் உபத்திரப்படுத்துவான் என்று சொல்லி. இதிலையும் நீங்கள் கவனிக்கும் பொழுது முதல் 3 வருஷத்தை பார்க்கும்போது அது சமாதானமே போய் பின்பு 3 வருஷம் தான் இந்த மகா உபத்திரவம் நடைபெறுகிறது தெளிவாக பார்க்கிறோம். But why do we hear this being said? The great tribulation will be for 7 years. It's just being repeated what others have said. But if you go to the scripture, it is 3.5 years. ஆனாலும் ஏன் இப்படியாக மீண்டுமாய் செவிமடுக்கிறோம்? 7 வருஷம் மகா உபத்திரம், 7 வருஷம் மகா உபத்திரம் என்று சொல்லி கேள்விப்பட்டதை அவர்கள் நமக்கு சொல்லுகிறார்கள். ஆனாலும் வேதத்தில் சென்று இப்படியாக நாம் ஆராய்ந்து தெளிவாக வாசிப்போம் என்று சொன்னால் இந்த மகா உபத்திரம் 3 வருஷ காலத்துக்கு மாத்திரம் நடைபெறும். Okay, verse 9. He said, "Go your way, Daniel, for the words are shut up and sealed until the time of the end." 9வது வசனத்தை வாசிப்போம். அதற்கு அவன், தானியேலே போகலாம், இந்த வார்த்தைகள் முடிவு காலம் மட்டும் புதைபொருளாக வைக்கப்பட்டும் முத்திரிக்கப்பட்டும் இருக்கும். So the period mentioned is concerned the time of the end, which is the final 3.5 years before Jesus returns. இந்த காலகட்டம் சொல்லப்பட்ட இந்த காலகட்டம் எதை குறித்ததா இருக்கிறது என்று சொன்னால் இயேசு கிறிஸ்து வரும் முன்பாக நடைபெறுகிற இந்த 3 வருஷ காலகட்டத்தை குறித்து தான் பேசிக் கொண்டிருக்கிறது. See, the devil is an imitator. பிசாசானவனை பார்க்கும்போது ஒரு காரியத்தை காப்பி அடிக்கிறவனா இருப்பான். Antichrist imitates Christ. அந்தி கிறிஸ்துவை பார்க்கும்போது கிறிஸ்துவை போல அவன் காப்பி அடிப்பான். He will pretend. அவன் இயேசு போல நடிப்பான். In the book of Revelation, you will find the dragon, that Satan, the beast, the Antichrist, and the false prophet. வெளிப்படுத்தின விசேஷத்தில் நீங்கள் பார்க்கும்போது இந்த வலு சர்ப்பத்தை பார்ப்பீங்க, சாத்தான், பின்பு நீங்கள் அந்த மிருகத்தை பார்ப்பீங்க அந்தி கிறிஸ்து, பின்பு கள்ள சாட்சியும் அங்கே நீங்கள் பார்ப்பீங்க, the false prophet.
கள்ள தீர்க்கதரிசியை கவனிப்போம். So you have these three, the unholy trinity. இங்க 3 நபர்களை பார்க்கிறோம். இது பரிசுத்தம் இல்லாத திருத்துவம். Because the true God of the Bible is a triune God, Father, Son and Holy Spirit. வேதத்தில் பார்க்கும்போது உண்மையான நம் கடவுளை பார்க்கும்போது பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் இப்படியாக திருத்துவ தேவனாய் இருக்கிறார். So we have Father, Son, Holy Spirit. Satan will try to imitate. You have the dragon Satan, you have the Antichrist, and then you have the false prophet trying to come up with his own trinity. எப்படியாக ஆண்டவர் இப்படியாக பிதா குமாரன் பரிசுத்த ஆவியார் என்று சொல்லி திருத்துவ தேவனை பார்க்கமோ அதே போல பிசாசும் திருத்துவ காரியங்களை வைத்திருக்கிறார். அதாவது இங்க வலுசர்ப்பத்தை வைத்திருக்கிறான் சாத்தான், அவன் பின்பு அந்தி கிறிஸ்துவை காண்பிக்கிறான், பின்பு அந்த கள்ள தீர்க்கதரிசி இவனும் ஒரு திருத்துவத்தை அவன் வைத்திருக்கிறான். Why is the time or the period of the Antichrist is limited to 3.5 years? ஏன் அந்தி கிறிஸ்துவின் காலகட்டம் இப்படியாக 3 வருஷ காலகட்டத்துக்கு மாத்திரமே அது குறித்து வைத்திருக்க வேண்டும்? That's the time period God allows. And if you look at the ministry of Christ, is also for 3.5 years. நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இந்த காலகட்டம் ஆண்டவர் இவனுக்கு கொடுத்திருக்கிற ஒரு கால அவகாசம் இதுதான். அதே சமயத்துல இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியத்தை நீங்கள் பார்க்கும் பொழுதும் 3 வருஷம் அவர் ஊழியம் செய்திருக்கிறார். So the final 3.5 years, you have the Antichrist oppressing the saints, going against the nation. At the end of the 3.5 years, Jesus returns. நீங்க இந்த கடைசி 3 வருஷத்தை, இந்த கடைசி காலத்தை பார்க்கும்போது இப்படியாக அந்தி கிறிஸ்து பரிசுத்தவான்களை எதிர்த்து அவன் உபத்திரத்தில் போடுவான். பின்பு இப்படியாக இந்த காரியம் முடிவடைகிறதை நாம் பார்க்கிறோம். Verses 11 and 12, and from the time that the regular burnt offerings is taken away and the abomination that makes desolate is set up, there shall be 1290 days. Blessed is he who waits and arrives at the 1335 days. 11வது வசனமும் 12வது வசனமும். அன்றாட பலி நீக்கப்பட்டு பாலாக்கும் அருவருப்பு ஸ்தாபிக்கப்படும் காலம் முதல் 1290 நாள் செல்லும். 1335 நாள் மட்டும் காத்திருந்து சேருகிறவன் பாக்கியவான். Now we have 3 periods of time mentioned in chapter 12. 12ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது 3 காலகட்டங்கள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. 1260 days, we know what that is because it's mentioned in other places, Daniel as well as in Revelation. We know what that 3.5 years is. 1260 நாட்கள் என்று சொல்லும்போது தானியேல் புஸ்தகத்திலும் வெளிப்படுத்தின புஸ்தகத்திலும் மற்ற இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகினால் இந்த காலகட்டம் என்ன காலகட்டம் என்று சொல்லி நன்றாக அறிந்திருக்கிறோம். Now 1290 days is 3.5 years plus another 30 days. 1290 நாட்கள் என்று சொல்லும்போது இப்படியாக 3 வருஷம் கழிந்த பின்பு இன்னொரு 30 நாள் நாம் சேர்த்துக்கொள்ள வேண்டும். So we get 1290 days. ஆகையாலே நமக்கு 1290 நாட்கள் கிடைக்கும். Then an additional 45 days brings us to 1335 days. பின்பு இன்னும் ஒரு 45 நாட்கள் கூட்டுவோம் என்று சொன்னால் அங்கே நமக்கு 1335 நாட்கள் கிடைக்கும். Now 1290 days and 1335 days, we don't know exactly what it means because we are not told clearly. 1290 நாளும் பின்பு 1335 நாளும் பார்க்கும்போது நமக்கு தெளிவாக தெரியாது. ஏனென்று சொன்னால் இது தெளிவாக தெளிவாக நமக்கு சொல்லப்படவில்லை. There are many guesses, but that's what it is, a guess. இதை குறித்து நிறைய பேர் இப்படியாக இதை கெஸ் பண்ணி இருக்கிறார்கள். இதுக்கு வெறும் கெஸ் தான், அதனால நமக்கு தெளிவாய் தெரியாது. So 1260 days plus 30 days is 1290 days. ஆகையாலே 1260 நாள் இப்படியே 30 நாள் கூட கூட்டுவோம் என்று சொன்னால் 1290 நாளா இருக்கிறது. Then 1290 days plus 45 days, we get 1335. பின்பு 1290 நாள் இன்னும் 45 நாட்கள் நாம் கூட்டுவோம் என்று சொன்னால் 1335 நாட்கள் கிடைக்கிறது. Now it says from the time the sacrifices are taken away and the abominations set up, from that time there will be 1290 days. இந்த பலி கொடுக்கும் நாளும் பின்பு எடுக்கப்பட்ட பின்பு பாலாக்கும் அருவருப்பு சேர்க்கப்படுகிற அந்த நாட்கள் முடிந்த பின்புதான் இந்த மகா உபத்திரம் நடைபெறும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். Now where do we put the 30 days? இந்த 30 நாளை நாம் எங்கே கொண்டு வந்து சேர்க்க வேண்டும்? Some put the 30 days first and then the 7 years. சில ஆட்கள் இப்படியாக முதல்ல இந்த 30 நாளை வைத்து பின்பு 7 வருஷத்தை கொண்டு வருவார்கள். But the sacrifice is stopped and the abomination, from that time we have 1290 days. இந்த 3 வருஷ காலகட்டம் பின்பு அல்லது இடைக்காலத்துக்கு பின்புதான் இந்த பலி கொடுக்கிற காரியம் நிப்பாட்டம் ஆக்கப்படும். Therefore it will start here.
ஆகினாலே இங்கே தான் இது ஆரம்பிக்கும். You cannot bring the 30 days before this, because it's from this time we have all of that. So could it be that the 30 days comes in between the 3.5 years? இந்த 30 நாட்கள் இப்படியாக 7 வருஷத்துக்கு முன்பாகவே நீங்கள் கொண்டு வர முடியாது. ஆகினாலே இது இடையிலே பொருத்த வேண்டும். ஆகினாலே இந்த 3 வருஷ காலகட்டத்தில் இடையிலே இந்த 30 நாட்கள் அமைந்திருக்கிறதா? Is it possible after 3.5 years, when he puts a stop to this, there will be talk going on, discussion going on, what's happening? Could that take place for 30 days? But the Antichrist is stubborn, and then he begins what we call the Great Tribulation. அதாவது இந்த 3 வருஷ காலகட்டத்தில் பார்க்கும்போது இடைக்காலகட்டத்தில் அவன் நிப்பாட்டி விட்டு இந்த காரியத்தில் நிப்பாட்ட முன்பாக ஒரு பேச்சு ஓடிக்கொண்டிருக்கிறோமா, ஒரு 30 நாட்கள் இதை குறித்து பேசுவார்களா, பின்பு அந்தி கிறிஸ்து இதை ஏற்றுக்கொள்ளாமல் நான் இப்படியே செய்வேன் என்று சொல்லி அவன் முரட்டாட்டம் பண்ணி அவன் செய்வானா? Now this one here, it won't work out. This is a possibility, but then we don't really know because we are not told specifically. மேலே ஒரு காரியம் நடக்காத ஒரு காரியமாக இருக்கும், ஆனால் கீழே ஒரு காரியத்தை பார்க்கும்போது நடக்கக்கூடிய சாத்தியம் உண்டு, ஆனாலும் இது நமக்கு தெளிவாக சொல்லப்படவில்லை. So we have the 1260 days, which is 3.5 years, and then we have this 30 days and 45 days. ஆகினாலே இங்கே நம்ம பார்க்கிறோம் 1260 நாட்கள் இருக்கிறது, நமக்கு 3 வருஷம் இருக்கிறது, பின்பு 30 நாட்களும் இருக்கிறது, 45 நாட்களும் இருக்கிறது. We know what 1260 days are. That's the Great Tribulation. But what are the 30 days and what are the 45 days? 1260 நாட்கள் என்ன நாட்கள் என்று சொல்லி நம்ம நன்றாக அறிந்திருக்கிறோம். இது மகா உபத்திரவத்தை குறிக்கிறது. ஆனாலும் இந்த 30 நாட்களும் 45 நாட்களும் என்ன இது? Now I have my own guesses, but then it's just a guess. இது நான் இது தேர்வு அத கெஸ் பண்ணி இருக்கிறேன். அது என்னோட கெஸ், இது என்னோட பதில் அல்ல. Verse 13, but go your way till the end, and you shall rest and shall stand in your allotted place at the end of the days. 13வது வசனம், நீயோவென்றால் முடிவு வரும் மட்டும் போயிரு, நீ இளைப்பாறிக் கொண்டிருந்து நாட்களின் முடிவிலே உன் சுதந்திர விதத்துக்கு எழுந்திருப்பாய் என்றான். You shall rest, meaning that's an euphemism for death. You will die. இளைப்பாறிக் கொண்டிருந்து என்று சொல்லும்போது அர்த்தம் என்னவென்று சொன்னால் மரணம். In other words, Daniel, this will not take place in your time. You will die. You will rest. In other words, this is for the end time. அதனுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால் இது தானியேலுடைய காலத்தில், அதாவது தானியேல் உன்னுடைய காலத்தில் நடைபெறாது, நீ மரித்து போய் இளைப்பாறுதல் அடைவாய். இது கடைசி காலத்தில் நடக்க வேண்டிய ஒரு காரியமாக இருக்கிறது. And shall stand, meaning you will be resurrected. நீ நிற்பாய் என்று சொல்லும் போது நீ உயிர்த்தெழப்படுவாய். And you will be given your allotted place. You will be rewarded. உமக்கு இடம் கொடுக்கப்படும் என்று சொல்லும் போது பிரதிபலம் கொடுக்கப்படும். Now, as we come to a conclusion of this whole series, இந்த முழு நம் பார்த்து தொடர்ச்சி செய்தியிலே ஒரு முடிவுக்கு நாம் கொண்டு வரும் பொழுது, let's not just be looking at information, but let's also reflect and see how we need to change our thoughts, our ways. We need to reflect on a few things. ஒரு சில தகவல்களை மாத்திரம் நாம் சேகரித்து வைத்தோம் என்று சொல்லி பொருளா இல்லாதபடிக்கு நாம் என்னென்ன காரியத்தை யோசிக்க போகிறோம், எப்படி நாம் சிந்தை ஆற்றலை மாற்ற போகிறோம் என்று சொல்லி நாம் இதை தியானிக்க வேண்டும், யோசித்து பார்க்க வேண்டும். I know that there's going to be a time of great tribulation. Antichrist will come. I know Christ will come and rule and reign. What do I do? எனக்கு தெரியும் இப்படியாக மகா உபத்திரம் நடைபெற போகிறது, அந்தி கிறிஸ்துவான் வரப்போகிறான், பின்பு இயேசு கிறிஸ்துவான் வந்து இந்த உலகத்தை ஆளுகை செய்ய போகிறார். நான் என்ன செய்ய வேண்டும்? 3 questions for you and for me to reflect. நீங்களும் நானும் யோசித்து முடிவெடுக்க வேண்டிய 3 கேள்விகள். In verse 10, many shall purify themselves and make themselves white and be refined. 10வது வசனம், அநேகர் சுத்தமும் வெண்மையும் ஆக்கப்பட்டு புடமிடப்பட்டவர்களாய் விளங்குவார்கள், துன்மார்க்கரோ துன்மார்க்கமாய் நடப்பார்கள், துன்மார்க்கரில் ஒருவனும் உணரான், ஞானவான்களோ உணர்ந்து கொள்வார்கள். Will I be a part of this righteous group? என்னோட கேள்வி என்னவென்று சொன்னால், இந்த பரிசுத்தவான்கள் கூட்டத்திலே நானும் ஒரு பங்காளராக இருப்பேனா? How do I get purified? எப்படி நான் என்னை பரிசுத்தமாய் ஆக்கிக் கொள்ள முடியும்? How do I get my sins cleansed? என்னுடைய பாவம் எப்படியாக கழுவப்பட முடியும்? The one who is going to be coming on the cloud, the Son of Man, is the same one who came and died on the cross and shed his blood for your sins and my sins. வானத்தில் வரப்போகிற மனுஷகுமாரன் இப்படியாக அதே தேவன் தான், அதே மனுஷகுமாரன் தான் உங்களுக்கும் எனக்கும் சிலுவையில் வந்து தன் ரத்தத்தை சிந்து மரித்த தேவனாய் இருக்கிறார். I cannot do good works thinking I can earn salvation. How much of good work can I do? Will it
will be acceptable to God? நற்கிரியைகளை செய்து நான் இப்படியாக ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியுமா? எவ்வளவு நற்கிரியை என்னால் செய்ய முடியும்? எல்லாம் கடவுளால் தேவனால் ஏற்றுக்கொள்ளப்படுமா? But God wants us to repent of our sins and to trust in what Jesus has done. And when we trust Christ, salvation is given us as a free gift. ஆண்டவர் இப்படியாக நாம் இயேசு கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும், அவருடைய மரணத்தின் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும். அவர் செய்த காரியங்கள் தான் நம்மை ரட்சிப்புக்குள்ள கொண்டு வர முடியும் என்று சொல்லி நம்பிக்கை வைக்க வேண்டும் என்று சொல்கிறார். Have you given your life to the Lord Jesus? உங்கள் வாழ்க்கையை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அர்ப்பணம் கொடுத்து விட்டீர்களா? This is a question of salvation we must answer. இது ரட்சிப்பினுடைய ஒரு கேள்வியா இருக்கிறது. இது நீங்களும் நானும் பதில் சொல்ல வேண்டியதாய் அவசியமா இருக்கிறது. In verse 3 we read, and those who are wise shall shine like the brightness of the sky above, and those who turn many to righteousness like the stars forever and ever. மூன்றாவது வசனம், ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியைப் போலவும் அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள். If I say yes, I've given my life to the Lord, my sins are forgiven, I'm part of the righteous, am I turning others to righteousness? என் வாழ்க்கையை நான் இயேசு கிறிஸ்து கொடுத்து விட்டேன், நான் பாவத்தை விட்டு மனம் திரும்பி விட்டேன், என் வாழ்க்கை நித்தியத்துக்கென்று கொடுத்து விட்டேன், இப்படி நாம் இருப்போம் என்று சொன்னால் மற்றவர்களை இயேசுக்குள்ளாக நாம் நடத்தி இருக்கிறோமா? The king is coming. ராஜா வருகிறார். Are we preaching the gospel of the kingdom? இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை நாம் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறோமா? Today it's so easy because of the technology. We can stay in our room and we can connect with the world. There's so many opportunities to bring out the gospel. இன்னைக்கு நவீனமான உலகத்தில் நாம் இருக்கிறபடினாலே, நவீனமான காரியங்கள் அமைந்திருக்கிறபடினாலே, ஒரு அறைக்குள்ளாகவே நின்று இப்படியாக இந்த நற்செய்தியை, இந்த சுவிசேஷத்தை இந்த உலகம் முழுவதுக்கும் நம்மால் கொண்டு செல்ல முடியும். To take the gospel everywhere is called the Great Commission. இந்த உலகம் முழுவதும் சுவிசேஷத்தை கொண்டு போவதுதான் இந்த பிரதான கட்டளை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. The Great Commission is the whole church taking the whole gospel to the whole world. இந்த பிரதான கட்டளை என்னவென்று சொன்னால், முழு சபை இந்த முழு சுவிசேஷத்தை சுமந்து கொண்டு முழு உலகத்துக்கே கொண்டு போக வேண்டும் என்ற கற்பனை. I have a part in it, you have a part in it. எனக்கு இதில் ஒரு பங்கு உண்டு, உங்களுக்கும் இதில் ஒரு பங்கு உண்டு. The question of commission, have you given in to do the Great Commission? சுவிசேஷம் கொண்டு போகுதல் அல்லது சுவிசேஷம் அறிவித்தலுடைய கேள்வி என்னவென்று சொன்னால், நீங்கள் இதை செய்திருக்கிறீர்களா? In verse 1, and there shall be a time of trouble. ஒன்றாவது வசனம், யாதொரு ஜாதியாரும் தோன்றினது முதல் அக்காலம் மற்றும் உணராதிருந்த ஆபத்து காலம் வரும். Now, not only this nation will go through a great period of tribulation. இந்த தேசம் எப்படியாக மகா உபத்திரத்தை கடந்து போவது மாத்திரமல்ல, we read in the New Testament so many passages that tells us that tribulation or persecution is part of the Christian life. நாம் இப்படியாக புதிய ஏற்பாட்டிலே மற்ற அதிகாரங்களில் வாசித்து இருக்கிறோம். இப்படியாக இந்த உபத்திரவமானது அதாவது கிறிஸ்துவர்களுடைய வாழ்க்கையின் பங்காக இருக்கிறது என்று சொல்லி கவனித்திருக்கிறோம். Acts 14 verse 22, Paul will tell the young churches, it is through many tribulation we must enter the kingdom of God. அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் 22வது வசனத்தில் வாசிக்கும்போது பவுல் சொல்வார், அநேக உபத்திரத்தின் வழியாக தேவ ராஜ்யத்துக்குள் நாம் பிரவேசிக்க வேண்டும் என்று சொல்லி. If the days of persecution comes where we are we ready to face tribulation? உபத்திரவ நாட்கள் வரும் என்று சொன்னால் என் நிலையில் நாம் நிற்கிறோம், இந்த உபத்திரவத்தை நேரடியாக சந்திக்க நாம் ஆயத்தமா இருக்கிறோமா? Right now in so many places our brothers and sisters are going through intense persecution right now. The media doesn't talk about this. இந்த காலகட்டத்தில் கூட இந்நேரத்திலும் கூட பார்க்கும்போது நம்முடைய கிறிஸ்தவ சகோதர சகோதரிகள் மற்ற பகுதியிலே இப்படியாக மிகவும் மோசமான துன்புறுத்தலில் போய்கொண்டுதான் இருக்கிறார்கள். In one country in Africa, just a few days ago, a group of men entered a church and they killed so many, including a 3-year-old child. ஆப்பிரிக்கா தேசத்தில் பார்க்கும்போது இப்படியாக ஒரு சபையிலே ஆட்கள் பூந்து அநேக பேரை கொண்டு போட்டிருக்கிறார்கள். ஒரு 3 வயசு குழந்தையும் கூட சேர்த்து அவர்கள் கொண்டு போட்டிருக்கிறார்கள். This has been going on for a long time. This is something just happened a few days ago. மற்ற காரியங்கள் அநேக வருஷங்களாக, அதாவது இந்த உபத்திரத்தை பார்க்கும்போது அநேக வருஷங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த சம்பவமானது ஒரு சில நாட்களுக்கு முன்பு நடந்த ஒரு சம்பவம் தான். Do we go and tell them, don't worry, God won't allow all of this? They are going through it. They have gone through it. அவர்கள்ட்ட போயிட்டு நீங்க கவலைப்படாதீங்க, கர்த்தர் இதுக்குள்ள உங்களை போக அனுமதி கொடுக்க மாட்டார் என்று சொல்ல முடியுமா? இவர்கள் இதுக்குள்ள கடந்து போய் கொண்டிருக்கிறார்களே. Just this week in another country, a family, they came to the Lord and they've been Christian for 3 years.
இன்னொரு தேசத்தில் பார்க்கும்போது ஒரு குடும்பம் இப்படியாக 3 வருஷ காலமாக இப்பொழுது கர்த்தருக்குள்ளாக வந்திருக்கிறார்கள், ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள். in a village. ஒரு பட்டணத்திலே That man is now an elder of the church. இப்பொழுது இந்த நபரை பார்க்கும்போது சபையில் ஒரு மூப்பராய் இருக்கிறார். His 14-year-old son was taken into the jungle by a group of men, and they crushed his head and cut him into pieces. அப்ப அவருடைய மகனை பார்க்கும்போது 14 வயசு மகன் இப்படியாக காட்டுக்குள்ளாக அவர் பிடித்து கொண்டு போய் அடித்து தன் தலையை நொறுக்கி கொண்டு துண்டு துண்டாக வெட்டி கொண்டு போட்டிருக்கிறார்கள். Simply because he was a Christian. ஏன் என்று சொன்னால் கிறிஸ்தவனாக இருந்தபடினாலே. I'm giving you information that happened this last few days. இந்த கடைசி சில நாட்களிலே நடந்த காரியங்களை உங்களுக்கு தகவலாய் கொடுத்து கொண்டு வருகிறேன். What do you tell the father? What do you tell the other church members that God will not allow all of this? They have gone through it. அந்த தகப்பனை பார்த்தோ அல்லது அந்த சபையின் விசுவாசிகளை பார்த்து என்ன சொல்ல போகிறீர்கள்? ஆண்டவர் இதெல்லாம் அது அனுமதி கொடுக்க மாட்டார் என்று சொல்ல போறீங்களா? அவர்கள் இந்த உபத்திரத்தில் கடந்து போய் கொண்டிருக்கிறார்கள். I can give you lots of information of what's going on right now. Our brothers and sisters in many places are going through intense persecution right now. மிகவும் தீவிரமான உபத்திரவத்தில் நம்முடைய அநேக கிறிஸ்துவ சகோதரர்கள் இந்த உலகம் முழுவதும் போய் கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது இந்த நேரத்தில் அவர்கள் கடந்து போய் கொண்டிருக்கிறார்கள். Thinking, well, maybe they will go through, but God won't allow me to go through. That is a dangerous attitude to take. அதாவது அவர்கள் இதெல்லாம் கடந்து போகலாம், ஆனால் ஆண்டவர் எனக்கு இந்த காரியத்தை கடந்து போக அனுமதி கொடுக்க மாட்டார் என்று சொல்லி நீங்கள் நினைப்பீர்கள் என்று சொன்னால் மிகவும் ஒரு ஆபத்தான நிலையில், ஆபத்தான எண்ணத்தில் உடையவர்களாய் இருக்கிறோம். If a situation arises and you have to choose between your life and Christ, what will be your choice? ஒரு சூழ்நிலை எழும்பி உங்கள் வாழ்க்கையும் இயேசு கிறிஸ்துவும் எதை நீங்கள் தீர்மானிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு சூழ்நிலை எழும்பிச்சுன்னா நீங்கள் எதை தேர்வு செய்வீர்கள்? So 3 questions that we have to think about as we reflect: the question of salvation, the question of commission, the question of tribulation. ஆகினாலே இப்படியாக இந்த காரியங்களை குறித்து நாம் யோசிக்கும் போது 3 காரியங்கள் நமக்குள்ளாக எழும்ப வேண்டும். என்ன கேள்வி என்று சொன்னால், என்னோட ரட்சிப்பை குறித்ததான கேள்வி, என்னுடைய எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பிரதான கட்டளையினுடைய கேள்வி, பின்பு இந்த மகா உபத்திரத்தில் நான் கடந்து போவேனா, எப்படி கடந்து போகிறேன் என்று சொல்லி கேள்விதான். How will you answer? இதுக்கு எப்படி நாம் பதில் கொடுக்க போகிறோம்? I hope that this sessions has helped you, and not just mere information, as I said, but let us be prepared. அதாவது இந்த பகுதிகள் எல்லாம் இந்த பிரசங்கம் எல்லாம் உங்களுக்கு உதவி செய்திருக்கிறோம் என்று சொல்லி நாங்கள் நம்புகிறோம். என்னவென்று சொன்னால் நம்மை ஆயத்தப்படுத்தும்படியாக இது இருக்க வேண்டும். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.